வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் தான். அன்னை வராகி வழிபாட்டிற்குரிய பஞ்சமி திதி 23/3/2026 அன்று அதிகாலை 12:16 இரவு 9:54 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த நாளுக்கு ஒரு சிறப்பு விசேஷம் இருக்குன்னு ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். 3 நட்சத்திரங்கள், முக்கூட்டு நட்சத்திரங்களும் முத்திதிகளும் கூடி வரக்கூடிய நாள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, 3 நட்சத்திரங்களின் சக்தியும் இந்த நாள்ல இருக்கும், 3 திதிகளின் சக்தியும் இந்த நாள்ல இருக்கும். அப்ப அந்த திதிகளுக்குரிய தெய்வத்தையும் அந்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தையும் நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம நினைத்த காரியம் தடையில்லாம நடக்குங்க. இன்று பஞ்சமி திதியில அன்னை வராகி வழிபாடு, எளிமையான வழிபாடு செய்யும் முறை பற்றி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் கட்டணம் ரூபாய் 260. தபால் மற்றும் பேக்கிங் செலவு ரூபாய் 60 சேர்த்து அனுப்பணும். குங்கும பிரசாதமும் புனித ஹஸ்தி பிரசாதமும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் மாலை பொழுதுல சாயங்காலம் 5:40 பிறகு இரவு 9:54 நீங்கள் எப்பனாலும் வழிபாடு செய்யலாம். 5 அகல் விளக்குல 3 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 அகல் விளக்குல நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றணும். தீபத்தை ஏற்றி இன்றைய தினத்தில் நீங்கள் பூஜையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன? பிரசாதமாக மாதுளம்பழம் அல்லது பனங்கருப்பட்டியால் செய்த உணவுகளை தவறாமல் வைக்கணும். ஏன்னா அன்னை வராகிக்கு ரொம்ப பிடித்தது பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி, மாதுளம்பழம், அதற்கு அடுத்தது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு, கேரள கப்பக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, குச்சிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த கிழங்கு இதெல்லாம் நீங்கள் பச்சையாகவே வச்சு கும்பிடலாம். இப்போ மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாதம் செய்து தான் படைப்போம். ஆனால் அன்னை வராகிக்கு பச்சையாகவே உலர் திராட்சை, அத்திப்பழம், பழங்கள் இதெல்லாம் பச்சையாகவே எது வைக்க முடியுமோ அதுவே வச்சு நாம் வழிபாடு செய்யலாம். அன்னை வராகியை நினைத்து ஓம் வம் வராகியை நமக, ஓம் வம் வராகியை நமக என்னும் மந்திரத்தை சொல்லுங்க. இன்றைய நாளில் அன்னை வராகிக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை, அதாவது திருமண தடை நீங்க, அது மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கு, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்வதற்கெல்லாம் அன்னை வராகி வழிபாட்டிற்குரிய முக்கியமான மாலை என்ன அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது மஞ்சள் மாலை தான். அதாவது விரலி மஞ்சளை வாங்கி மாலையாக தொடுத்து அன்னை வராகியின் கழுத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா நினைத்த காரியமும் நடக்கும். எதிரி தொல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. வராகி வழிபாடு நம்மளுக்கு முக்கியமாக தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கண்டிஸ்டை கோளாறு, எதிரி தொல்லை, தீய செய்வனை பாதிப்பு. ஏன்னா நிறைய குடும்பங்கள் இந்த விஷயங்களால் பாதிக்கப்படுது. அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா பஞ்சமி தேதியில் அன்னை வராகி வழிபாடு செய்யணும். இன்றைய தினத்தில் நீங்கள் பூஜையில் வைக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் வாராகிக்கு மஞ்சள் மாலை. எங்கள் வீட்டில் வராகியோட திருவுருவ படமும் இல்லைங்க, சிலை இல்லைங்க, நான் தீபம் மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படிங்கிறவங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சக்கிழங்கு எடுத்து வச்சு ஒரே ஒரு விரலி மஞ்சளுக்கு குங்கும பொட்டு வச்சு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி நான் சொன்ன பிரசாதத்தை படைத்து அன்னை வராகிய மனதார 2 கைகள் கூப்பி வழிபாடு செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். தாய் போல இருந்து உங்களை காக்கும் இந்த அன்னை வராகியை வழிபட வேண்டிய இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவு யாருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கோ இல்லை கோவில் வாசலில் இருக்கிறவங்களுக்கோ உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை அல்லது உணவு வாங்கி கொடுங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். அன்னை வராகியின் அருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.